30 days 30 swing tutorial. இன்னைக்கு டே 15ல erasable marker என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் wax chalk பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா water removable marker, அதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி இன்விசிபிள் பென்சில். இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு அந்த மேலே இருக்க அந்த ஷார்ப்னஸ் வந்து வந்துடும். மூணுமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேக்ஸ் சாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக இருக்கும். நம்ம பவுடர் சாக் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் கையில் எதுவுமே ஆகாது. ரப் பண்ணாலும் போகாது, அயன் பண்ணால் மட்டும்தான் போகும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இன்விசிபிள் பென்சிலும் நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அயன் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு சுலபமாக போயிடும். ஆனால் அதோட மார்க் வந்து உங்களுக்கு லைட்டாக தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ரிமூவபிள் மார்க்கர் பார்க்கலாம். ஒயிட் கிளாத்தில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதை வாட்டரில் கிளாத்தை டிப் பண்ணி லைட்டாக வந்து நீங்கள் தொடச்சாலே போதும், ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இதோட கரை வந்து எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எந்த மாதிரி கிளாத்தை போட்டனோ அதே மாதிரியே இருக்குது. இன்னைக்கு இன்விசிபிள் மார்க்கர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.